அது மட்டும் இல்லை, சொந்த பந்தத்துக்குள்ளே தயவுசெய்து, ஏன்னா நிறையா ஃபேமிலியில் நான் பார்த்துட்டேன், இது தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க. எங்கள் சொந்த பந்தம் பார்த்தாலும் சரி, இல்லை எனக்கு பிடிக்காதவங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பொதுவாக தான் இந்த வீடியோ நான் பதிவில் போடுறேன். சொந்த பந்தம் அப்படின்னா வீட்டுக்கு கூப்பிடுங்க. 2 நாள் 3 நாள் 1 வாரம் இருக்காங்களா, நம்ம வீட்டில் இருக்கிறத சாப்பிடட்டும். நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு ஒரு உதவி செய்ய நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட கையில் இருந்தால் கொடுங்க. வெளியில் போய் யாருக்கிட்டையும் வாங்கியோ, கடன் வாங்கியோ, வட்டிக்கு வாங்கியோ, குழுவிலையோ விழுந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும். சரிங்களா? அந்த வாழ்க்கை நரகவாதம் நம்மளுக்கு வேண்டாம். கஷ்டப்பட்டாலும் மனசில் ஒரு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்கிற வாழ்க்கை நம்மளுக்கு இந்த ஒரு ஜென்மந்தான், மறுஜென்மம் கிடையாது. அதனால் தயவு செய்து கடனில் போய் தயவுசெய்து யாரும் விழுந்துடாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நான் நல்லதுக்கு சொல்கிறேன், சுருக்கமாக சொல்லப்போ என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். குழுவுலேயும் சரி, வட்டிலையும் சரி, ஃபைனான்ஸ்லேயும் சரி, பணத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நம்மளால் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு யாரும் உதவும் மாட்டாங்க. புரிஞ்சுக்க. இந்த காலத்தில் ஒரு வேளை சாப்பாடு போடுறதுக்கு, ஒரு டம்ளர் டீ கொடுக்குறக்கே யோசிக்கிறாங்களே. நம்மளுக்கு 10,000 20,000 5000 கட்டி உதவி செய்வேன்னு நினைக்கிறீங்களா? தயவு செய்து நம்மளுக்கு அவங்க உதவி செய்வாங்க, நம்மளுக்கு எல்லாம் பண்ணுவாங்க, நம்மளை பார்க்க வருவாங்க, நம்மளுக்கு ஹெல்ப்பு கால் இருக்குன்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. அந்த நினப்பு இருந்தால் மறந்துடுங்க. நம்ம கஷ்டப்படுறதையும் நம்ம அழுகிறதையும் பார்க்கறதுக்கு தான் நிறையா இருக்கிறாங்க. நம்ம கீழே விழுந்துட்டால் கைப்பிடிச்சி தூக்கி விடுறதுக்கெல்லாம் ஒரு ஆள் கூட கிடையாது. புரிஞ்சுக்குங்க. காரணம் என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்துக்கணும். நம்ம வாழ்க்கையை நாம் தான் நம்பணும். ஃபஸ்ட்டு நம்மளை நாம் தான் நம்பணும். நம்ம வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்துக்கணும். ஒருத்தரை நம்பி தயவுசெய்து வாழ்ந்துடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்படுறோம், நிம்மதியாக சாப்பிட்றோம், நம்மளால் முடிஞ்ச காசை சேமிக்கிறோம், அதை எடுத்து செலவு பண்ணுறோம், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறோம். ஒருத்தர்கிட்ட கை நீட்டிட்டோம் அப்படின்னா, காலையில் தூங்குறப்ப அந்த கதவை தட்டுவாங்க, 6 மணிக்கு கதவை தட்டுவாங்க, 7 மணிக்கு தட்டுவாங்க, 8 மணிக்கு தட்டுவாங்க. ரோட்டில் பொது ரோட்டில் வர பொது இடத்துல கூப்பிட்டு வச்சு கேவலப்பட பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது மக்களே. அதனால தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? பணக்காரங்களுக்கு இந்த கஷ்டம் வறுமையெல்லாம் தெரியாது. நம்மள மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு அந்த கஷ்டம் வறுமை என்னங்கிறது தெரியும். அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் கடனை வாங்கிட்டு கஷ்டப்பட்ட மனசில் நிம்மதி இல்லாமல் உங்கள் வீட்டில் சண்டையை போட்டுட்டு, குழந்தைங்க மனசு நிம்மதி போய், உங்கள் நிம்மதியும் போய், புருஷங்கிட்டே சண்டை போட்டு தேவையில்லாத அக்கம் பக்கம் நம்ம கேவலப்பட்டு வாழ்கிறத விட அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டாமல் இருந்துட்டாவே கெத்தாக வாழ்ந்துட்டு போய்க்கலாம். எந்த வீட்டில் அடிச்சுக்குவாங்களோ, எந்த வீட்டில் சண்டை நடக்குமோ, எந்த வீட்டில் புருஷன் முன்னாடி பிரிவாங்களோ, எந்த வீட்டில் வீட்டை விட்டு வெளியே ஓடுவாங்களான்னு எதிர்பார்க்குற காலம் இந்த காலம். அதனால தான் நான் சொல்கிறேன், நிறைய நான் பார்த்துருக்கேன். ஏன்னா துணியாவரம் பண்ணுற போகிறேன்ல, வெளியிலாம் துணி கொண்டு போகிறப்பெல்லாம் நான் நிறைய ஊருக்கு போவேன். கோபி, பெருந்துறை, ஈரோடு கருங்கல்பாளையம், அக்ரஹாரம், கோயம்புத்தூர், அக்கம் பக்கம் கிராமத்துக்கெல்லாம் போகிறேன்ல, இதெல்லாம் நிறைய நான் பார்க்கறதுனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் தயவு செய்து எப்பாடுபட்டு கஷ்டப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம். ஏன் ரேஷன் அரிசி வாங்கி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், தப்பே கிடையாது. கடலில் மட்டும் விழுந்துடாதீங்க தயவு செய்து. ஒருத்தர் நம்பி வாங்கிடாதீங்க. மெயினாக ஒருத்தர் நம்பி வாங்கிடாதீங்க. அவங்க தருவாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறத மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்காம இருக்கிறாங்களான்னு பாருங்கள், உங்கள்கிட்ட தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா நல்லதுக்கு சொல்கிறேன் நானும். ஏன்னா ஒரு சிலர் எனக்கு பிடிச்சவங்க பரவாயில்ல நல்லதாக சொல்கிறாங்கன்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா பிடிக்காதவங்க என்னம்பாங்க, இவன் நம்மளுக்கு வாங்கி கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு தான் குத்தி காட்டுறா அப்படிம்பாங்க. ஒரு சிலர் என்னம்பாங்க, நம்மளை கழிவு ஊற்றுறது அவளோட வேலை அப்படிம்பாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், அதெல்லாம் பார்த்து சூதானமாக ஜாக்கிரதையாக குடும்பம் பண்ண பழகிக்குங்க. சரிங்களா? மறக்காமல் இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். மேலே தள்ளி விடாமல் நீங்கள் பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் எப்படின்னு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? மறந்துடாதீங்க. இன்னும் சில உண்மைகளெல்லாம் நிறைய உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? கட்டண புருஷனை கூட அந்த காலத்தில் யாருமே நம்புறதில்லை, தன்னோட உழைப்பை தான் நம்புகிறாங்க.
ஏன் தெரியுங்களா, கட்டின புருஷனே இப்போ நம்மளுக்கு பொண்டாட்டிக்கு டாட்டா காட்டிட்டு இன்னொருத்தியோட ஜோடியாக சுற்றிட்டு ஆடம்பரம் பண்ணிட்டு ஆடிட்டு தெரியுறாங்க. அதனால் புருஷனை இப்போ யாரும் மேனேஜரையும் நம்புறதில்ல. நல்லதுக்கு சொல்கிறேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க அல்லாவுக்காக மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா?